இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்காக நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆழ்வார்த்தினரிக்கு ஒரு வாரமா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அங்க என்ன நடந்துச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட்டுக்கு மனு வாங்குற ஆள் வந்து இல்ல அப்டின்ட்டாங்க. 2வது நாள் போனேன். அவங்க வந்திருக்காங்க. சாயங்காலம் ரெடி ஆயிரும். ஈவினிங் வந்து வாங்கிடுங்கன்னாங்க. அப்புறம் வந்து சரி 2வது நாளும் வாங்க முடியல. 3வது நாள் போனேன். மறந்துட்டு ரெடி பண்ணலையே அப்படின்னு சொன்னாவ. 3வது நாள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், மேம் இதுக்கப்புறம் என்னால் அலைய முடியாது. நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டுனா ஃபோன் பண்ணி நான் கேட்டுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து மனு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 100 என்னமோ தான். ஆனால் நான் அலைஞ்ச பெட்ரோல் காஸ்ட் வந்து 300. அதாவது 3 நாள் ரூ. 100 பெட்ரோல் போட்டு அலைஞ்சு வந்திருக்கேன். ஸோ 3வது நாள் நான் அந்த நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன், மேடமோட நம்பர். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து நான் மேடமுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். அவங்க நாளைக்கு ரெடி ஆயிரும்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இன்னும் எடுக்கலைங்க. இப்போ வந்து என்னோட நம்பர்லேருந்து ஃபோன் போனாலே அந்த மேடம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எந்த மனு குடுத்தாலும், இப்போ நான் வந்து டெத் சர்டிஃபிகேட் குடுக்குறேன். சிலவங்க வாரிசு சர்டிஃபிகேட்டு, என்ன சர்டிஃபிகேட், வருமான வரி சான்றிதழ், சாதி சான்றிதழ், என்ன சர்டிஃபிகேட் எடுக்கனாலும் மனு குடுத்தாலும் சரி, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் சரி, நம்ம என்ன மனு குடுத்தாலும் அவங்க வந்து சிஸ்டமில் என்ட்ரி பண்ணி, இந்த மனுக்கு வந்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம மனுதாரரோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிற மாதிரி வச்சிடுங்க. அதே மாதிரி அந்த மனுக்கான என்ன பரிசீலனை பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு ஒரு அது அடுத்த மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். அதேமாதிரி மனு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களது கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டது. உங்களோட மனுக்களை வந்து பெற்றுக்கொள்ளவும், இல்லை ஏதோ ஒரு அது சம்மந்தமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, முழுமை அடைந்து விட்டது ஒன்று பெற்றுக்கொள்ளவும் அப்படின்ட்டு மனுதாரர் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நாங்களும் அலைய தேவையில்ல. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நாங்களும் ஆஃபீஸில் இருக்கிற யாரோட நம்பர் கேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ எங்கள் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு அலைச்சலும் கம்மியாக இருக்கும். நாங்கள் எல்லாமே வெப்சைட்டை செக் பண்ணிவிட்டு, ஓகே இப்போ இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது, முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, சரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த மெசேஜை காமிச்சு என்னால் வர முடியல, நண்பர் வருவான்னு சொல்லி அந்த மெசேஜை காமிச்சா கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஆப்ஷனை எடுத்து வச்சுட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குற எந்த மனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெக்கார்டே கிடையாது. நம்மளும் பேனா வச்சு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குமே தவிர, அவங்க சில டைம் மறந்து வச்சிடுறாங்க, இல்லை எங்கேயாவது வச்சுட்டு மறுபடியும் எழுதி கொடுங்க. ஸோ இதேமாதிரி ரிப்பீட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்விட்டர் அதிலலாம் நான் ஷேர் பண்ணி விட்றேன். கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கான அப்டேட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலைச்சல் தேவையில்லாமல் இருக்குங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.